புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அது என்ன சொல்லுது? நீதிமொழியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. திரும்பவும் சொல்றேன், நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. அப்படின்னு அர்த்தம் என்ன? ரெண்டு விதமான பாதை எப்பவுமே இருக்கும். நீங்க சொல்லாதீங்க நான் விழுந்துட்டேன், சொல்லாதீங்க தெரியாம பண்ணிட்டேன், சொல்லாதீங்க அறியாமையில பண்ணிட்டேன், பொய். எப்பொழுதுமே இந்த உலகத்துல ரெண்டு விதமான பாதை இருக்கும். ஏன்னா உலகம் பொருளாதாரக்குரியது இருக்கு, நெருக்கமான இடுக்கமான பாதையை கண்டுபிடிக்கிற ஒரு சிலர் இருக்கு, பெரும் பாதையை நடக்கிற ஏராளமான. அப்ப இந்த வேதம் என்ன சொல்லுது? நீதியின் பாதையில் நடக்கணும். ஏன்னா இது ஒரு பாதை இருக்கு, மரணத்துக்கு ஏதான பாதை. அப்ப ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காரியம் செய்யும் போது நீங்க யோசிக்கணும், இது தேவ சித்தமான காரியமா? இந்த இடத்துக்கு போறது தேவ சித்தமா? இந்த மனுஷனோட இடைப்படுறது தேவ சித்தமா? இந்த காரியம் சிந்திக்க தேவ சித்தமா? சிந்திக்கணும், யோசிக்கணும். ஏன்? ஒண்ணுல நீதி இருக்கு, ஒண்ணுல பரிசுத்தம் இருக்கு, ஒண்ணுல தெய்வீக சமாதானம் இருக்கு, இனி ஒரு நேர் ஆப்போசிட்டா இருக்கு. அது என்ன இருக்கு? மரணம், அழிவு, கண்ணீர், வேதனை, நஷ்டம், அவமானம், துக்கம். இதை யாருக்காக நீங்க பார்க்கணும்? நீங்க தான் பார்க்கணும். நீங்க தான் ஒவ்வொரு நாளும் கவனமாக நீதியின் பாதை ஜீவன். அப்படின்னா என்ன? நீதி இல்லாத இனி ஒரு பாதை உலகத்தை கேட்டுதான். வெளிப்படுத்த விசேஷம் 3 அதிகாரம் 20 வசனம் சொல்லுது, இதோ வாசற்படியில் கதவை தட்டுகிறேன், கதவை திறக்கும் போது நான் உள்ள வருவேன். இன்னைக்கு நான் உங்களை சொல்றது, இவ்வளவு சுவிசேஷம் கேட்டீங்க, பொறுமையா கேட்டீங்க, பார்க்க சந்தோஷமா இருக்கு. ஆனா இவ்வளவு பொறுமையா கேட்கிற நீங்க எனக்கு என்ன வேணும்? செயல் எனக்கு காட்டுறது. அது எப்படி? இன்னைக்கு உங்களுடைய இருதய கதவை திறக்கும். நான் ரொம்ப கடுமையா சொன்னேன். அது என்ன இருக்கு? நீங்க நாசமா போகணும், அழிஞ்சு போகணும் இல்ல, இவ்வளவு அழிவு இருக்கு, ஜாக்கிரதையா இருக்கு. என்ன செய்யுங்க? நீங்க உண்மையான மெய்வெளியை கண்டுபிடிங்க. என்ன திரும்ப இதோ வாசப்படியில கதை தட்டுகிறேன். என்ன? தேவன் இன்றைக்கு உங்களை சந்திக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். சந்தேகப்படாத, நாட்கள் முடிந்து விட்டதோ, என்னுடைய கிருபை காலம் முடிந்து விட்டதோ நினைக்காதீங்க. ஏன்னா என்னுடைய தேவன் என்னுடைய ஜெபத்தில் கேட்க இன்னும் அவர் செவி கொடுக்கக்கூடியவராகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்ன வேணும்? இன்னைக்கு உங்க இருதயத்தை திறங்க. எது நம் மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுக்கும், எது உலக சிந்தைக்கு இடம் கொடுக்க மாட்டேன், எது தீய சிந்தைக்கு இடம் கொடுக்க மாட்டேன். இனி நான் உமக்கு பிரியமாச்சு அந்த ஒரு எண்ணத்துக்கு இடம் கொடுக்கும். இருதயத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுங்க, உங்களை ஜீவ பலியாக கொடுக்கும். எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது, தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுது. அப்போ இது வரைக்கும் நீங்க பலருடைய ஆலோசனை கேட்பீங்க, உலகத்துக்கு ஏற்றபடியாக வாழ்க்கை அவங்க தேவனுடைய பகல் தூங்கக்கூடியவங்க, மரித்தவங்க, செத்தவங்க. இனி நீங்க என்ன செய்யக்கூடாது? அவங்களுடைய வார்த்தை கேட்கணும். ஏன் உங்களை அநேக விடுதலை தெரியுமா? நாங்க எவ்வளவோ சுவிசேஷம் கொடுத்தாலும், எவ்வளவோ வேட்ட வசனத்தை கொடுத்தாலும், நீங்க யாருக்கு பக்கம் சார்ந்திருக்கிறீங்கன்னா தூங்குறவங்க பக்கம். நீங்க யாருக்கு பக்கம் சார்ந்திருக்கிறீங்க? செத்தவங்க பக்கம். அப்படின்னு அர்த்தம் யாரு? உலகத்துக்கு ஏற்றபடியாய் வாழ முடியும். ஏன்? அந்த ஆலோசனை உங்களுக்கு சிசிப்பதை தர்றதுனால, அது கொஞ்ச நேரம் இன்பம் தரதுனால அதுக்கு பின்னாடி போயிடும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இருத்தனை இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்துரு, ஏன் அவங்க பக்கம் இருக்காரு. நீதிமொழியின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, விவேகத்தின் வழியை விட்டு தப்பி நடக்கிற மனுஷன் செத்தவர்களின் கூட்டத்தில் தாபரிப்பான். கஷ்டமான எப்படி? விவேகத்தின் வழியை விட்டு, முதல் இடத்துல நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு. அப்போ ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட குறைந்தது 100 தீர்மானங்கள் எடுக்கிறீங்க. இது செய்யணுமா, அது செய்யக்கூடாது. அதே போல உங்களுக்கு ஞானம் வேணும். எல்லா இதுலையுமே விவேகத்தை பயன்படுத்தணும், புத்தியை பயன்படுத்தணும். இல்லைன்னா குழந்தை சோம்பேட்டு ஒரு காட்டு முடிவெடுக்கணும். என்ன நினைச்சது? விவேகத்தின் வழியை விட்டு, அப்ப பரிசுத்த பாதையை விட்டு, ஆவிக்குரிய காரியங்களை விட்டு, எப்படி நீங்க தான் வழியை விட்டு தப்பி நடக்கிற மனுஷன் செத்தவர்களின் கூட்டத்தில் தாபரிக்கிறார். காரணம் என்ன? செத்தவர்களின் கூட்டத்தில் வாழதான் உங்களுக்கு பிடிக்குது. யாருங்க செத்தவங்க? உலகத்துக்கு ஏற்றவங்க. யாருங்க செத்தவங்க? சாத்தானாலே பிடிக்கப்பட்டவர், பொய்யனும் பொய்தான பிசாசாலே பிடிக்கப்பட்டவர். உங்களை நீங்களே சோதிச்சு